தூதர்கள் தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள். தூதர்கள், ஏஞ்சல்ஸ் எல்லாம் தேவனால் உருவாக்கப்பட்ட மனிதர்கள். இந்த உலகத்திலே உருவாவதற்கு முன்பாகவே தூதர்களை ஆண்டவர் உருவாக்கி வைத்திருந்தார். தூதர்கள் ஏராளமான வகை டீம் குரூப்பை சேர்ந்தவர்கள். அவருடைய எண்ணிக்கை சொல்ல முடியாத எண்ணிக்கை, பல கோடி பல லட்சம் எண்ணிக்கை உள்ளவர்கள். இந்த உலகத்திலே ஜனத்தொகை, இந்தியாவின் ஜனத்தொகை 144 144 148 ஒரு பாருங்க, இந்த ஏலம் விடுற மாதிரி இருக்கு. ஸ்தோத்திரம். 148ங்கிறாங்க, 144ன்னு ஒருத்தர் சொல்றாங்க. இவ்வளவு கோடி ஜனத்தொகை உள்ளவர்களுக்கும் ஆண்டவர் அவரவர்களுக்கென்று தூதர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுக்குன்னு ஒரு ஏஞ்சல் இருக்காங்க, தூதர் இருக்கிறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? எனக்குன்னு ஒரு தூதன் இருக்கிறான்னு விசுவாசிக்கிறீங்களா? பேரன், அம்மா கிட்ட பேரன் என்ன சொல்றான்? கை கொடுத்து சொல்றான், தூதன் உங்கள்கிட்ட இருக்கிறாருன்னு. நீரே தூதன் மாதிரி தான் இருக்கிறீர். கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கு, ரொம்ப சந்தோஷம். ஆகவே அதில் முக்கியமான ஒரு தூதனை பற்றி இன்றைக்கு உங்களோட பேச இருக்கிறேன். அவர் பேர் காப்ரியேல். எங்கள் குடும்பத்தில் அந்த பேர் வருகிறதுக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். சாமுவேல், நம்ம சாம் பாஸுடைய அப்பா பேர் அதுதான். அப்படியா? கேப்ரியல். அடுத்தது அந்த பேர் இப்போ கேபிக்கு வந்திருக்கு. காலையில் வந்தோடனே சண்டே ஸ்கூல் பிள்ளைகள்லாம் இருக்கிறதுக்கு ஒரே முகம், ஒரு சந்தோஷமே இல்லை. என்னன்னு பார்த்தா கேபி எங்கே அப்படி. நான் இவ்வளோ பெரிய ஆள் நிற்கிறேன், என்னைய பார்த்து கூட சந்தோஷம் இல்லை. அந்த செட்டுகள், அந்த சண்டே ஸ்கூல் செட்டுகள் சேர்ந்துட்டு அப்படி போகிறாங்க பாருங்கள். அவளையும் ஆண்டவர் இந்த பெயரை சொல்லி வச்சிருக்கிறார். நல்ல தூதனை எங்களுக்கு தந்திருக்கிறார். அவர்கள் மெசேஞ்சர், செய்திகளை கொண்டு வருகிறவர்கள். தேவன் சொல்லுகிற நற்செய்தியை கொண்டு வருகிற வேலைதான் இந்த காப்ரியேல் தூதனுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் யாராவது நல்ல செய்தி கேட்டு, ரொம்ப நாள் ஆயிடுச்சு பாஸ்டர், ஒரு நல்ல செய்தியே கேட்க மாட்டீங்க, எது கேட்டாலும் துட்செய்தி, துக்க செய்தி, வேதனையின் செய்தி, உடைக்கிற ஒரு என்ன உள்ளத்தை உடைக்கிற மாதிரி செய்தி. நியூஸ் பேப்பர் எடுத்தா, டிவியை திருப்புனா, செல்போனை கையில் எடுத்தா, எல்லாமே பேட் நியூஸ், துட்செய்தி. இதையே கேட்டு கேட்டு வருத்தத்திலே இந்த நாளில் வந்து அமர்ந்திருக்கிற தேவ பிள்ளையே, இந்த 2025 நம்ம காதில் கேட்பதெல்லாம் நற்செய்தி, குட் நியூஸ். நல்ல செய்தி கேட்க போறீங்க. சத்தம் கம்மி ஆயிடுச்சு, ஏன்னா அவ்வளவு துட்செய்தி கேட்டு கேட்டு அப்படி ஒரு மாதிரி ஆயிட்டோம். வீட்டில் நடக்கிற அத்தனையும் நமக்கு வேதனை செய்தியாக இருந்திருக்கும். தேவ பிள்ளை, இந்த 25 26 ஆண்டவர் நல்ல செய்தியை நமக்கு வைத்திருக்கிறார். ஆமென். துக்க செய்தி கேட்கிற நீங்கள் இனி அதை கேட்க மாட்டீங்க. ஒரு குட் நியூஸ் உங்களுக்காக இருக்கிறது. உங்கள் மனதை குளிர பண்ணுகிற வார்த்தை கர்த்தர் இந்த வருஷத்திலே செய்ய தரப்போகிறார். ஆமென். காப்ரியேல் வந்து விட்டாலே நாம் பயப்பட வேண்டாம். நாம் பயப்படுவோம். பொதுவாக தூதர்கள் அப்படி திடீர்னு வந்தாலே அங்கெல்லாம் பைபிளில் சொல்லியிருக்கு, பயந்துருக்காங்க. ஏன் தெரியுமா? தூதன் சொல்கிறார், பயப்படாதிருங்கள். தூதனை பார்த்தோன்னே பயந்திருக்கிறார்கள். தேவன் தம்முடைய திட்டத்தை தம்முடைய தூதர்கள் மூலமாக வெளிப்படுத்துகிற வருஷம்தான் இந்த ஆண்டு. உங்கள் வாழ்க்கையிலே தேவன் தம்முடைய திட்டத்தை, செய்ய போகிற காரியத்தை வெளிப்படுத்துகிற ஆண்டுதான் இந்த ஆண்டு. ஆமென். சகரியாவே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் ஜெபம் என் காது கெட்டினது. உன் கண்ணீர் ஜெபம், உன் உபவாச ஜெபம், உன் குடும்பத்துக்காக நீ செய்த ஜெபம், உன் கணவனுக்காக நீ தெரியாமல் முழங்கால் படிட்டு கதறின அந்த கதறல், அந்த வேதனை, உன் பிள்ளைக்காக நீ துடித்த அந்த கண்ணீர் எனக்கு தெரியும். ஆகவே இந்த ஜெபத்திற்கு கன்ஃபார்ம், அல்லேலூயா, நிச்சயமா பதில் வந்தாச்சு. கரங்களை தட்டி ஆமென். ஆகவே கடந்த ஆண்டு ஜெப அறைக்குள் போய் வெளியே வரும்போது அழுதுகிட்டே தான் வந்தீங்க. உள்ளேயும் அழுதுட்டு வெளியும் வந்து அழுதுகிட்டு. ஏன்னா ஒரு அடையாளம் தெரியல. ஜெபம் பண்ணினதுக்கு ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு மாற்றமே தெரிய மாட்டேங்குது. ஒரு அடையாளம் இல்லை, ஒரு அறிகுறியும் தெரிய மாட்டேங்குது.
அப்படி நீங்கள் ஜெபறையிலிருந்து கடந்த ஆண்டெல்லாம் வந்திருக்கலாம். எவ்வளவு ஜெபம் பண்ணுறேன், அப்படியே தானே, மோசமாக தானே நிலைமை போயிட்டுருக்கு, ஒரு மாற்றம் வரலையேன்னு வந்திருக்கலாம். ஆனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதெல்லாம் கடந்த ஆண்டு 25ஆம் ஆண்டின் ஏக்கம், வேதனை. ஆனால் விசுவாசத்தோடு காத்திருக்கிற தேவ பிள்ளையே, உங்கள் மனதிலே ஒரு பதில் வரவில்லை என்று அங்கலாய்த்து வந்திருக்கிறீர்களா? இந்த ஆண்டு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி உங்களுக்கு பதில் தரப்போகிறார். சகரியாவே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. எலிசபெத்தே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அல்லேலூயா. உங்கள் ஜெபறையிலே காப்ரியேல் மீட் பண்ணுவார்கள் உங்களை. ஆமென். இதுவரைக்கும் உங்கள் ஜெபறையில் நீங்களும் ஆண்டவர் மாத்திரம் இருந்தீங்க. இந்த ஆண்டு கர்த்தர் உங்களை சந்திக்க தூதர்கள் வருவார்கள். ஜெபிக்கும் போது பதில் அனுப்பப்படுவது மாத்திரம் அல்ல, காப்ரியேல் வந்து ஒரு சர்ப்ரைஸ், பதில் கிடைச்சது மாத்திரம் அல்ல, இந்த ஆண்டு வியப்பூட்டும், இந்த ஆண்டு ஆச்சரியப்படும் விதத்திலே கர்த்தர் ஒரு அற்புதம் செய்ய போகிறார். ஆமென். அநேக காரியங்கள், சம்பவங்கள் இந்த ஆண்டு நம்முடைய வாழ்க்கையிலே, குடும்பத்திலே நடக்க போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஓ, என்ன சர்ப்ரைஸ்! கண்ணி கர்ப்பவதி ஆயிட்டா. அதுதான் ஆச்சரியம், நம்ப முடியாதது, கிரகிக்க முடியாதது. இந்த செய்தியை அறிவிக்க வந்தது யார்? காப்ரியேல், தூதன். இது நடக்குமா? அவங்களுக்கு கேள்வி, சந்தேகம். அப்பொழுது இது அந்த தூதன் சொல்லுகிறார், தேவனால் கூடாத காரியம். எல்லாம் இந்த வருஷம் ஆரம்பத்தில் சொல்லுங்க, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென். ஜெபம் பண்ணி இப்படியே இருக்கு, என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, கலங்குகிற தேவ பிள்ளையே, பெற்றோரே, அருமையான தேவ ஜனமே, வாலிப பிள்ளைகளே, தம்பி, உங்க வாழ்க்கையில கர்த்தர் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, என் தேவனால் ஆகும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆகவே கிரகிக்க கூட முடியாததாய் அந்த காரியம் இருந்தது. காப்ரியேல் வந்து எல்லாவற்றையும் அவங்க காரியத்தை எல்லாம் கிளியர் பண்ணிட்டார். இந்த ஆண்டு உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லாத்தையும் சரி பண்ணி, கிளியர் பண்ணி அருமையா கர்த்தர் நடத்த போகிறார். ஆமென். கர்த்தர் சொல்வது, உன் வாழ்க்கையை, ஸ்தோத்திரம், என் வாழ்க்கையில் இது எப்படி சம்பவிக்கும், இது எப்படி நடக்கும் என்ற ஒரு கேள்வி. அப்படிப்பட்ட யோசனை வரும்போது காப்ரியேல் தூதன் வந்து சொல்லுவான், நம்ம வாழ்க்கையில் இது எப்படி நடக்கும்? பாஸ்டர் சொல்றாரு, ஆனால் எங்கள் குடும்பத்துக்குள்ளே பாஸ்டர் வந்தால் தானே தெரியும், எங்கள் சூழ்நிலை நேரத்தில் அவர் வந்து நின்னாதானே தெரியும், அது எப்படி நடக்கும், அது எப்போ நடக்கும், எப்போ சம்பவிக்கும் என்று நீங்கள் வந்திருக்கலாம். அருமையான தேவ பிள்ளைகள், அப்படிப்பட்ட உங்களை பார்த்தான் தூதன் சொல்றான், கவலைப்படாதே, சந்தேகப்படாதே, பயப்படாதே. கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரம். அது எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கர்த்தர் செய்ய வேண்டியதை செய்ய போகிறார் அந்த வருடத்தில். அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஆமென். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லாம் சொல்லுங்க, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இதை அறிவிக்க காப்ரியேல் வந்தது போல இந்த வார்த்தை கர்த்தர் இன்றைக்கு தம்முடைய வார்த்தையின் மூலமாக உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். என் குடும்பத்திலே இது நடக்க போதா, எனக்கு தானா? சகரியா அவன் வீட்டிலே நடக்க போகிற, அவன் குடும்பத்திலே நடக்க போகிற காரியத்தை காப்ரியேல் சொன்னபோது அந்த சர்ப்ரைஸ் தாங்க முடியல அவருக்கு. என்ன அப்படி பிறப்பாராம்? அவர் வனாந்தரத்திலே கூப்பிடுகளுடைய சத்தமாக இருக்குமா? அவருடைய பெயர் யோவான். அப்படியெல்லாம் அந்த சொல்லும்போது, என் குடும்பத்தில் இப்படி செய்ய போறாரா, எனக்கு அப்படி செய்ய போறாரா என்று அது சர்ப்ரைஸா இருந்திருக்கு அவனுக்கு. இந்த வருஷத்தில் உங்களுக்கு அப்படி ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. என் குடும்பத்துக்கா, இது ஏன் சபைக்கா, இது ஏன் பிள்ளைகளுக்கு அப்படி நடந்துச்சு என்று நம்ம ஆச்சரியப்படுகிற விதத்தில் இந்த வருடம் காப்ரியேல் தூதன் நம் வீட்டுக்கு வரப்போகிறார்கள். ஆமென். இந்த வருடம் கர்த்தரிடத்திலிருந்து அனுப்பப்படும் வார்த்தைகள் எல்லாமே உங்களால் நம்ப முடியாதவைகளாக இருக்க போகிறது. ஹல்லேலூயா. வாக்கு சத்தங்கள் ஆச்சரியமாக இருக்கு. இந்த வருடம் என்ன கொடுத்திருக்கிறார்? எசேக்கியேல் 36:11. எதை மறந்தாலும் சபை வாக்கு தத்தம், இதை மறக்கவே கூடாது. ஆமென். மாதத்துக்கு ஒரு முறை நம்ம அதை சொல்லி ஜெபிக்க போகிறோம். நீங்கள் அடிக்கடி அந்த வாக்கு தத்தத்து மேலே கை வச்சு ஜெபித்து பாருங்கள். பூர்வ நாட்களில் இருந்தது போல
ஆரம்பத்திலிருந்து அந்த வைராக்கிய குடும்பமாக எப்படி ஜெபம் பண்ணீங்க, எப்படி சேர்ந்து கைப்பிடித்து ஜெபம் பண்ணீங்க, திட்டம் போட்டீங்க. இப்போ இல்லை, மனைவி ஒரு பக்கம், கணவன் ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கம், பிரிஞ்சது போல இருக்காங்க. 25 முன் போல நம்முடைய பிள்ளைகள் இருப்பார்கள். முன் போல, பூர்வ காலத்தில் இருந்தது போல மீண்டும் கர்த்தர் நம்மை ஸ்தாபிக்க போகிறார். ஹல்லேலூயா. முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் உண்டாக செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஓ, இது நம்மளுக்கு எனக்கா, இது பகல் கனவா என்று சொல்லத்தக்க, இது என் குடும்பத்தில் நடந்திருக்கிறது என்று சொல்லத்தக்க கிரியைகளை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். ஆமென். என்னை குறித்த அந்த வார்த்தை, என் குடும்பத்தை குறித்த அந்த வார்த்தை வருகிறது, என் பிள்ளைகளுக்கு அந்த வார்த்தை கிடைச்சிருக்கு என்று சொல்லி, ஓ ஹல்லேலூயா, இவ்வளவு பெரிய காரியம் எங்களுக்குள்ளே நடந்திருக்கிறது என்று வியப்பூட்டும் அளவுக்கு கர்த்தர் செய்ய போகிறார். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர் தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். தம்முடைய தூதனை எனக்கு முன்பாக அனுப்புவார். ஹல்லேலூயா. இந்த 2026 கர்த்தர் உங்களுக்கு தம்முடைய தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்புவார். ஆமென். தூதன் வந்தா நேர்வழியாய் நடந்து போக முடியும். இந்த தூதன் நேர்வழியாய் நடத்தி கொண்டு போனார். 2026 நம்முடைய வழி தாறுமாறா போயிடுச்சு. நண்பர்களோடு சேர்ந்து, கட்சிக்காரங்களோடு சேர்ந்து, உலக மக்களோடு சேர்ந்து, நம்முடைய ஃப்ரெண்ட்ஸுகளோடு சேர்ந்து, நம்முடைய குடும்பத்தார்களோடு சேர்ந்து ஏதோ கொஞ்சம் பேக் அடிச்சிட்டோம், சோர்ந்து போயிட்டோம். ஆனால் இந்த ஆண்டு தூதன் நம்மை நேர்வழியாய் நடத்த போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தூதன் வந்துட்டா சரியான துணையை ஆண்டவர் தேர்வு செய்ய வழி நடத்துவார். ஆமென். இல்லாட்டின்னா நமக்கு பொருத்தம் இல்லாத ஒரு ஜோடி உள்ள வந்து அந்த எலும்பு குத்திக்கிட்டே இருக்கும். ஆதாமுக்கு இந்த எலும்பு தான் அப்படின்னு அந்த எலும்பை வச்சு கொண்டாந்தார். அதனால தான் அந்த எலும்பு செட் ஆச்சு. இல்லாட்டின்னா அங்கே சரி இருக்காது. ஆகவே சரியான துணை, திருமணமாகாத வாலிப பிள்ளைகள், வாலிப தம்பிமார்கள் கவனிக்கணும். தூதன் கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறாரு. அவர் சரியான துணையை உங்களுக்கு செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு, உருவாக்கி வச்சிருக்கிறார். அதுக்கு முன்னாடி நீங்கள் செலக்ட் பண்ணிடக்கூடாது, கொடுப்பாரு. ஆமாம், சிலர்லாம் பைபிளில் வச்சுட்டு ஃபோட்டோ வச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இயேசுவே இந்த பெண்ணு தான் எனக்கு, ஆமாம் அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டுருக்குறாங்க. உங்கள் ஜெபம் சரி, என்ன செய்ய, கேட்டுக்கிட்டு அழுதுகிட்டே இருக்க, இப்போ போ அப்படின்னு விட்டுருவார். அப்புறம் ஆண்டவரே எதுக்கு ஆண்டவரே இதை கொடுத்தீங்க அப்படின்னா, 2 சாமியார்கள் மலை அடிவாரத்தில் உட்காந்துருந்தானுங்களாம். நீ ஏப்போ இங்கே வந்த? நான் ஒருத்தரைய லவ் பண்ணேன், அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அதனால நான் சாமியாராக வந்துட்டேன். அந்த சாமியார் சொன்னா, நீ ஃபெயிலியர் ஆச்சே, அந்த பொண்ணை நான் கட்டினேன், என் வாழ்க்கையே ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு இந்த 2 சாமியார் பேசிக்கிட்டாங்களாம். கர்த்தர் உங்களுக்குன்னு ஆண்டவர் உங்களை தூதர்கள் நடத்தும் போது திருமண விஷயத்தில் கர்த்தர் சரியாக நடத்துவார், அலைய விட மாட்டார். திருமணத்துக்காக எவ்வளோ பணம் செலவு பண்ணுறாங்க, எங்கெங்க அலையிறாங்க. ஸ்தோத்திரம். ஒருவர் பார்த்து கேட்டேன், அவர் சொல்கிறார், ஸ்தோத்திரம், பொண்ணு பார்க்க அலைஞ்சோம், ஆனால் 20-30 வீடு பார்த்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு வந்தோங்கிறார். சாப்பாட்டுக்காகவே சுற்றி இருக்கான் அந்த மனுஷன். பொண்ணை பார்க்க போலையாட்டுருக்கு, ஏப்ப விட்டுட்டு தாட்டா சொல்லிட்டு வந்துடுவானாட்டு. அதனால் தூதன் நடத்தினால் சரியான பாதையில் நடத்துவார், சரியான துணையை கர்த்தர் கொடுப்பார். இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கைக்கு ஏற்ற துணையை கர்த்தர் கொடுப்பார். இது எப்படியெல்லாம் இந்த எனக்கு இப்படி ஒரு துணை வேணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு ஆண்டுக்கு தெரியும். ஒழுங்காக நல்லா பைபிள் படிக்கணும், ஜெபிக்கணும், ஊழியம் செய்யணும், அதுக்கேற்ற ஒரு மாப்பிள்ளை,
அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த துணையை இங்கே ஆதியாகமம் 24:7 இந்த சம்பவம் அழகாக சொல்லப்பட்டு, அங்கிங்க அலைய திரிய ஆண்டவர் விடமாட்டார். புரோக்கர்கிட்ட போய் மாட்டிக்கொள்ள விடமாட்டார். என்னங்க, வீடு வாடகை வீட்டுக்கு பிடிச்சி கொடுக்குற புரோக்கர் எனக்கு தெரியும். நிலம் வாங்கிறதுக்கு ஒரு புரோக்கர் இருக்கிறார். 2 வீலர் 4 வீலர் வாங்கிறதுக்கு புரோக்கர் இருக்கிறார். அதுதான் எனக்கு தெரியும். ஆனால் பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குற புரோக்கர் இருக்கிறாங்கன்னு எனக்கு ரொம்ப நாளாக தெரியாது. அவன் அந்த புரோக்கர் ஒரு பீஸ் கேட்குறான், கொடுத்துருவாங்க. ஆனால் ஒரு பாஸ்டர் அன்றைக்கு வந்து முழு பிளஸ்ஸிங் கொடுத்து அதை பதிவு பண்ணி, அரசாங்க பதிவேட்டில் பதிவு பண்ணி அதை திருமணத்தை பிளஸ் பண்ணி உங்களை நடத்தி வைக்கிறார். அவருக்கு ஒரு பீஸ் காணிக்கைன்னு ஒன்று இருக்குது. அது நான் எனக்கு சொல்லுவேன், கொடுங்க அப்படின்னு சொன்னால், இவ்வளோவா பாஸ்டர், இன்னும் கம்மியாக ஏதாவது பாஸ்டர் இருக்கிறாங்களா, கேட்டால் கம்மியாக கொடுக்குறோம். பட்டு சீலை வாங்க போகும்போது அங்கே எத்தனை லட்சம், அப்படியே தொடருங்க. நகை கடைக்கு போகும்போது எத்தனை லட்சம். ஆனால் பாஸ்டர் காணிக்க கொடுக்கணுன்னா வேறு. அப்போ நான் சொல்லுவேன், உங்கள் ஃபேமிலியிலே ஏதாவது பாஸ்டர் இருக்கிறாங்களா, கூட்டிட்டு இருக்கிறாங்க பாஸ்டர். அப்படின்னா அவர் காணிக்க கேட்க மாட்டார்ல, அவர் மாமா மச்சானா இருப்பார். அதனால நான் ஒரு நாள் சரிங்கன்ட்டு அவங்க சொந்தத்தில் பாஸ்டருக்கான்னு விட்டுட்டேன். நல்ல கூட்டம், ரெண்டு குடும்பத்தார், நல்ல குடும்பத்தார். அங்கே வந்திருக்கிற ஸ்டேஜில் உட்கார்ந்துருக்கிற ரெவரண்ட் பாஸ்டர் பிஷப் ஒரு நல்ல தெய்வ மனிதர். தூத்துக்குடியில் பெரிய சர்ச் அவங்களது. அவர் பரிசுத்தவான், அவர் ஸ்டேஜில் இருக்கிறார். அவங்கெல்லாம் அன்றைக்கி பிரசங்கம் பண்ணியிருந்தா, அன்றைக்கி நடத்தி வச்சுருந்தா மகிமையாக இருந்திருக்கும். ஆனால் சொந்தக்காரன்னு சொல்லி விட்டு மேடையில் நாங்கள் உட்காந்துட்டு பேன்னு முழிக்கிறோம். என்னன்னா, அந்த உடன்படிக்கை கேட்கவே இல்லை, கைப்பிடிச்சி கொடுக்கல, கல்யாணம் முடிஞ்சிருச்சு. எப்போ என்ன நடந்துச்சு எங்களுக்கு, அப்படியே உட்காந்து எனக்கு ரொம்ப வெக்கமாக போச்சு. அது ஏன் அப்படி நடந்துச்சுன்னு எனக்கு புரியல. ஒரு வார்த்தை அன்றைக்கு கிடைக்கல, ஒரு ஆண்டுடைய ஆசீர்வாத வார்த்தை கிடைக்கல. அது நடக்க வேண்டிய இந்த சிஸ்டம், அந்த ஒழுங்குகள் அது அப்படியே செய்யப்படவில்லை. ஏன்னா சொந்தக்கார் காணிக்க வாங்க மாட்டார், ஏதோ 1000 ரூபா கொடுத்தா அமைதியாக வாங்கிக்குவார் அப்படின்னு. தயவுசெய்து இதில் கவனமாக இருக்க அன்பாய் கேட்குறேன். திருமண நேரத்தில் இப்படி தான் பிரசங்க நேரத்தில் சொல்லும்போது எழுதி வச்சுக்கணும். திருமணம் ஆகாதவர்கள், நீங்கள் ட்ரெஸ் வாங்குறதுக்கு முன்னாடி, நகை வாங்குறதுக்கு முன்னாடி 2 பைபிளை வாங்கிடணும். பைபிள் இல்லாமல் வந்து உட்காந்துட்டு அந்த பாஸ் என்னைய பார்க்குறார். இந்த பாஸ்டர் பரமானந்த் இப்படி பொண்ணு மாப்பிள்ளையை வளர்த்தி வச்சிருக்கிறார். பூசென்ட் இருக்கட்டும், 1000 இருக்கட்டும், கையில் பைபிளோடு வந்து உட்காரணும் மேரேஜில். அவங்க தான் நல்ல தேவ பிள்ளைங்க. அங்கே சரி பூ சென்ட் இருக்கட்டும் வச்சுக்கோங்க, சந்தோஷம். பூங்கொத்தை பிடிச்சிக்குங்க, நல்ல இறுக்கமாக. புருஷன் ஒரு கை பிடிச்சிங்க, இதை ஒரு கை பிடிச்சிங்க. ஆனால் அவர் நடத்தி வைக்கும்போது தாலி, அந்த தங்க செயினை பிளஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பைபிளை மாற்ற சொல்லுவார். அதுக்காவது ஒரு பைபிளை வாங்குங்கம்மா. நகைக்கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி, துணி கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி மைண்டில் அந்த எண்ணம் வந்துடணும். பைபிள் முதல் என்னங்க, பைபிள் வாங்க, விலையுயர்ந்த பைபிள் வாங்க. இப்போல்லாம் பாருங்கள், ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பொண்ணு மாப்பிள்ளை என்ன ட்ரெஸ் போட்டுட்டு வராங்களோ, அந்த பொண்ணு மாப்பிள்ளைக்கு அந்த குட்டி பாப்பாங்கெல்லாம் அந்த பூ பிடிச்சிக்கிட்டே போவாங்க பின்னாடி, துணியை பிடிச்சிக்கிட்டே, இல்லை ஊர்வலம் மாதிரி. அந்த காட்சி, அங்கே சர்ச்சுக்குள்ளே போன அந்த காட்சி எல்லாம் ஒய்லெட் ஒய்லெட் ஒய்லெட், பலூன் ஒய்லெட், ஸ்டேஜு ஒய்லெட், பூக்கள், அந்த ட்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த குட்டி பாப்பாங்கெல்லாம் ஒய்லெட், பொண்ணு ஒய்லெட். சரி, அங்கே போய் உட்கார்ந்தா கல்யாணத்தில் பைபிள் கொண்டு வராங்க, அதுவும் ஒய்லெட். நான் இது வரைக்கும் பிளாக்கு தான் பார்த்துருக்கேன், அண்ட் அதுவும் ஒய்லெட். என்ன மேட்ச், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படி வாங்குங்க. உள்ள திறந்து அதை விட பயங்கரமாக இருக்குது. ஏதோ பழைய ஒரு மாதிரி பைபிள் வாங்கக்கூடாது. அந்த பைபிள் நான் நினைக்கிறேன் 1500 ரூபா இருக்கும்னு நினைக்கிறேன். வருஷத்தில் ஒரு முறை அதை கிஃப்டாக கொடுக்குறீங்க மாப்பிள்ளைக்கு, அவர் உங்களுக்கு கிஃப்டாக கொடுக்குறார். ஆகவே திருமண நேரத்தில் இதெல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம். இதுதான் இப்படி தான் சொல்லிட்டேன். இது நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. திருமண வீட்டுக்கு போனால் பைபிளை வாங்கிட்டியாம்மா அப்படி ஃபஸ்ட்டு கேளுங்க.
இங்கே வந்துக்கிட்டு பாஸ்டர் பைபிள் இருக்கான்னு கேட்குறது எங்கள்கிட்ட. இந்த பழக்கமே இருக்கக்கூடாது. என்ன சொல்ல வரேன், ஆதியாம் 24:7 நடந்த சம்பவங்களை பார்க்கும்போது இந்த காரியம் கர்த்தரால் ஆண்டவர் அந்த பிரயாணத்தை வாய்க்க பண்ணினார். உங்கள் பிரயாணம் திருமண காரியமாக பிரயாணம் வாய்க்க பண்ணணுமா? இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று நீங்க சொல்ல வேண்டுமா? எல்லாருக்கும் சொல்லுகிறதற்கு இந்த வார்த்தை உதவியாக இருந்தது. இப்படிதான் இந்த வருஷம் தூதன் நடத்த போகிறார். ஆமென். உங்களை வீணா அலைய விட மாட்டார். திருமண விஷயத்தில் சரியா கொண்டு போவார். ஆமென். வீண் செலவுகள் வராமல் கர்த்தர் பாதுகாப்பார். அல்லேலூயா. வீண் செலவுகள் வராமல் இருக்கணும்னா முகூர்த்த டைம்ல கல்யாணம் வைக்கக்கூடாது. அல்லேலூயாவா. முகூர்த்த டைம்ல அப்போ உங்களுக்கு செலவு ஒரு பாதிக்கு பாதி மிச்சம். மண்டபம் ஃப்ரீயாக கிடைக்கும். தக்காளி 100, அன்னைக்கு முகூர்த்த டைம் தக்காளி 200 ரூபா. அந்த முகூர்த்த டைம் இல்லாட்டி தக்காளி 10 ரூபா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்கள் முகூர்த்த டைமில் வச்சிங்கனாலே நான் கண்டுபிடிச்சிருவேன், நீ யாரோ பேச்சை கேட்டிருக்கீங்க, உலகத்தான் பேச்சை கேட்டிருக்கீங்கன்னு நாங்கள் கண்டுபிடிச்சிட்றோம். நீ விசுவாசி இல்லை, நீ ஆண்டோட்டு வேஷம் போட்டுட்ருக்கிற. யாரோ மாமன் மச்சன் சொன்னதை கேட்டுட்டு முகூர்த்த டைமில் பத்திரிக்கை சுற்றி என்னமோ பூசி வைக்கிறது, இதெல்லாம் எவனோ உள்ளே வருது. அவன் பேச்சை கேட்கக்கூடாது. தூதனை கர்த்தர் இந்த வருடம் அனுப்புகிறார். அவர் சரியாய் நடத்துவார். அதெல்லாம் காரியம் நடக்காது. ஆமென். நாங்களும் அதை பார்த்து சந்தோஷப்படணும். உங்கள் பத்திரிக்கைக்கு வாங்கும்போது சந்தோஷப்படணும். எங்கள் மேரேஜை சந்தோஷமாக நடத்தி வைக்க சந்தோஷமாகவே அந்த பைபிள் நீங்கள் மறந்துடக்கூடாது. ஆகவே நீங்கள் நிறைவேற்றி முடிக்க வேண்டிய காரியங்களை வெற்றியாய் நிறைவேற்றி முடிக்க இந்த ஆண்டு கர்த்தர் தூதனை அனுப்புகிறார். அல்லேலூயா. உங்களுக்கு முன்பாக அனுப்புகிறார். நீங்கள் அறியாத இடமா எது போயிருக்கலாம், கல்யாணம் பண்ணி அறியாத இடத்துக்கு போயிருக்கலாம், தெரியாத சூழ்நிலையில நீங்கள் போய் இருக்கலாம், புரியாத புதிராய் உங்கள் வாழ்க்கை இப்படி இருக்கிறது என்று நினைக்கலாம். அந்த பாதையில் கர்த்தர் தூதன் அனுப்பி உங்களை அற்புதமாய் நடத்த போகிறார். ஆமென். எப்படி இதெல்லாம் செய்து முடிக்க போகிறேன், இந்த பிள்ளைக்கு என் பிள்ளைக்கு இதெல்லாம் எப்படி செய்வேன், இது மிகப்பெரிய மலை போல எங்களுக்கு இருக்கிறதே என்று நீங்கள் நினைக்கலாம். அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கலாம். ஆனால் கடைசியிலே சொல்வீர்கள், கர்த்தருக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் நான் பிரசங்கம் நான் அந்த பகுதியில் தானே பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன், வேற எங்கேயும் தாண்டி போடலையே. 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் தான், என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் தூதன் நடத்தினால் நீங்கள் இந்த கல்யாணத்தை முடிக்கும்போது, அந்த நிகழ்ச்சிகளை முடிக்கும்போது சொல்லுவீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படி சொல்லி முடிக்கணும். அப்போதான் உங்களை கர்த்தர் தூதன் நடத்தினதுக்கு அடையாளம். அல்லேலூயா. இல்லைன்னா முய்யை பார்த்துக்கிட்டு மூக்கில் முணங்கிட்டு எல்லாமே தாறுமாறாக போயிடும். ஆகவே நீங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நீங்கள் முடிக்க இந்த வருடம் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. பா, இந்த ஆண்டு எல்லாம் சரியாக முடிச்சதுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல போறீங்க. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இந்த வருஷம் முழுவதும் தூதர்கள் உங்களை அற்புதமாய் நடத்துவார்கள். உங்கள் கால் சறுக்காதபடி நடத்துவார்கள். நீங்கள் அவரை விட்டு விலகாதபடி சரியான பாதையில் நடத்துவார்கள். தவறான பாதையில் சென்று விடாதபடி கரம் பிடித்து நடத்துவார்கள். தவறான தீர்மானம் எடுக்காதபடி கர்த்தர் உங்களை சரியான பாதையில் நடத்துவார். தூதனை அதற்காகவே உங்களுக்கு முன்பாக அனுப்புகிறார். ஆமென். தானியேல் ராஜாவை பார்த்து சொல்லுகிறார், வாசிக்க நேரம்ல, நீங்க எங்களை சிங்கக்கபிக்குள்ள போட்டீங்க, ஆனால் தானியேலுக்கு பாதுகாப்பாக தூதனை அங்கே கர்த்தர் அனுப்பினார். எங்கே அனுப்பினார்? எங்கே அனுப்பினார்? சத்தமா சொல்லுங்க. சிங்கக்கபிக்குள்ளே அனுப்பினார். ஆமென். நீங்க போகிற சூழ்நிலையிலே கர்த்தர் தூதன், தம்முடைய தூதன் அங்கே முன்னாடி வந்து ரெடியாக இருப்பாங்க. ஆமென். நீங்கள் தனியாக அங்கே சிங்கக்கபியை சந்திக்கல. இதுவரைக்கும் சிங்கக்கபிக்குள் போட்டவர்கள் யாருமே வெளியே வர முடியாது. முடியுமா? ஆமாம். நம்ம சர்க்கஸ்ல எல்லாம் எல்லாம் சுற்றி அடைச்சி தான் கொண்டு வராங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருந்தாலும் ஒரு பாதுகாப்பு அதெல்லாம் சுற்றி அடைச்சிடறாங்க. சில இடங்களில் நான் போகும்போது நமக்கு பாதுகாப்போடு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதை இந்த தவறி ஏதாவது விழுந்துட்டு அவ்வளோதான். அப்படி சமீபத்தில்
ஒரு தம்பதிகள் பைக்கில் போயிட்டுருக்காங்க. திருமணமான ஆரம்பத்தில் போன வாரம் நான் பார்த்தேன். அது அப்படி அந்த காட்டுக்குள்ளே மிருகங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு போயிட்டே சந்தோஷமாக இருக்கும்போது திடீரென்று ஒரு சிறுத்தை பாய்ந்து அந்த பைக் மேலே பாய்ந்து அந்த புது மணப்பெண்ணை கவ்வி கொண்டு இழுத்துக்கிட்டு போகுது. மாப்பிள்ளை அதை போய் அடிக்கவா முடியும்? ஆமாம், அந்த காலத்துல எல்லாம் ஆமாம், காளையை அடக்குனா தான் பொண்ணை தருவாங்க. காளையை அடக்குனா தான் பொண்ணு தருவாங்க. இப்போ அப்படி இல்லை. ஆமாம், அதனால அவன் அப்படியே பார்த்துட்டு கதறான், கத்துறான். ஒன்றும் இல்லை, தூக்கிட்டு இழுத்துட்டு போயிடுச்சு காட்டுக்குள்ளே. இதுதான் உலகம். சிங்கக்கபிக்குள்ளே போட்டவன் வெளியே இது வரைக்கும் வந்ததில்லை சரித்திரம். ஆனால் இங்கே ஒரு காரியம் நடக்கிறது. தானியேல் வெளியே வந்தார். காரணம் தூதனுடைய பாதுகாப்பு. இந்த ஆண்டு தேவனே நம்மை நல்ல செக்யூரிட்டியா, நல்ல ஸ்தோத்திர பாதுகாப்பாய் கர்த்தர் இருக்க போகிறார். உங்களை எல்லாருக்கும் ஒரு செக்யூரிட்டியாக கர்த்தர் இருக்க போகிறார். சேஃப்டியாக கர்த்தர் உங்கள் பிள்ளைகளையும் நம்மையும் கர்த்தர் பாதுகாக்க போகிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? இதற்கு முன்னாலே போனவெல்லாம் தப்பிக்கவே முடியல. ஆனால் ஜெபிக்கிற தேவ பிள்ளையை கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி எல்லா சூழலிலிருந்து கர்த்தர் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுங்க? அல்லேலூயா. இதற்கு முன்னே பாதிக்கப்பட்டிருக்கலாம், இதற்கு முன்பாக வாய்ப்பே இல்லை என்று சிலர் சொல்லியிருக்கலாம். உங்களுக்கு பாதிப்பு இருக்குது அப்படி சிலர் சொல்லலாம். ஏனென்றால் நீங்கள் தாவீதுக்கு அப்படி இல்லை, தானியேலுக்கு அப்படி இல்லை. காரணம் தூதர்களின் பாதுகாப்பு கர்த்தர் போட்டிருந்தார். சங்கீதம் 91 சங்கீதம் யுத்தத்திற்கு போகிறதுக்கு முன்பாக பாடிக்கிட்டு தான் கிளம்புவாங்களாம். பொண்ணு மாப்பிள்ளை திருமணத்துக்கு ரெடி ஆன உடனே நீங்கள் மணவரைக்கு செல்வதற்கு முன்பாக, மேரேஜ் அந்த மண்டபத்துக்கு போவதற்கு முன்பாக இன்றைக்கி எழுதி வச்சுங்க, ஒரு பொருத்தனை பண்ணீங்க. சங்கீதம் 91 யாராவது அன்றைக்கு பாஸ்ட் இருக்காங்களோ விசுவாசி இருக்காங்களோ சத்தமாக படிக்க சொல்லிவிட்டு நீங்கள் புறப்பட்டு போங்க. அந்த திருமணம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சங்கீதம் 91 படிச்சுட்டு அந்த பிஸ்னஸ் ஆரம்பிங்க. இங்கே யுத்தத்துக்கு போகிறவர்கள் இந்த சங்கீதம் 91 பாடின பிறகுதான் புறப்பட்டு போவார்கள். யுத்தத்துக்கு போனால் ஒன்று வெற்றி அல்லது தோல்வி, ரெண்டுக்கு நடக்கும். சண்டை, அவங்க அந்த குரூப்பு இந்த குரூப் 2 சண்டையில் இங்கே 10 பேர் செத்தா அந்த குரூப்பில் 20 பேர் சாவாங்க. இந்தியாவின் இராணுவ பகுதியில் இராணுவ சம்பந்தமாக இராணுவ சேனைகளுக்குள்ளே அந்த யுத்தம் வரும்போது இங்கே மரணம் கம்மியாக இருக்கும், ஆனால் பாகிஸ்தானில் உயிர் அதிகமாய் போயிருக்கும். அப்படி தான் இருக்கும். ஆனால் இஸ்ரவேலர்களுக்கு மட்டும் அப்படி கிடையவே கிடையாது. ஒரு இடத்திலும் ஆண்டவர் அவர்களை அப்படி விடவே இல்லை. காரணம் தூதர்களை கர்த்தர் அவர்களுக்கு வைத்திருக்கிறார். ஆமென். யுத்தம் வந்துட்டாலே வெற்றின்னு அர்த்தம் தான். அவங்களுக்கு இழப்பே இருக்காது. யாரும் இழக்க விரும்ப மாட்டார்கள். ஆண்டவர் அப்படி விரும்ப மாட்டார். நம்முடைய சபையில் ஒரு ஆத்துமாவையும் இழக்க ஆண்டவர் விரும்பவில்லை. ஆகவே யுத்தத்துக்கு போகிறவர்கள் முதல் அவர்களுக்கு பாதுகாப்பு, இரண்டாவது வெற்றி. இந்த வருஷத்தில், இந்த வருட ஆரம்பத்தில் நீங்கள் போகும்போது உங்களுக்கு பாதுகாப்பை தருவார், இரண்டாவது வெற்றியை தருவார். அல்லேலூயா. நீங்கள் எந்த காரியத்துக்கு போனாலும் முதலாவது உங்களுக்கு பாதுகாப்பை தருவார், இரண்டாவது வெற்றியை தருவார். இந்த வருடம் எதுவும் உங்களை வாழ்க்கையில் ஸ்தோத்திரம், அதாவது ரொம்ப ரிஸ்காக இருக்குது பாஸ்டர், ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்று சொல்ல மாட்டீங்க. எல்லாம் ஈஸியாக இருக்குன்னு உங்கள் வாயில் சொல்ல போகிறீங்க. எக்ஸாம் எப்படி இருக்கு? ஆமாம், சில பிள்ளைகள் இப்போவே ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த வருஷம் கொரோனா வந்தால் மே மாதம் பரீட்சைக்கு முன்னாடி கொரோனா வந்தால் நல்லா இருக்குன்னு சில பிள்ளைகள் ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆல் பாஸ், பரீட்சையே எழுதலை, கொரோனா வந்தப்போ எல்லாமே ஆல் பாஸ். ஆமாம், அதனால் நீங்கள் படிங்க. ஆண்டவர் ரிஸ்க் இல்லாமல், கஷ்டம் இல்லாமல், பிஸ்னஸில் ரொம்ப ரிஸ்க்காக இருக்குதுன்னு சொல்கிறீங்களா, அது இல்லாமல் ஃப்ரீயாக வைப்பார். இந்த 4 வருடம் எங்கள் ஊழியத்தில் எங்களுக்கு ரிஸ்கே இல்லை. அல்லேலூயா. காரணம் உங்களுடைய ஜெபம், உங்களுடைய அன்பு, உங்களுடைய ஆதரவு. நாங்கள் ரிஸ்க் இல்லாமல் ஊழியம் செய்கிறோம். ஆகவே எலியா ரொம்ப வல்லமையான மனுஷன். எலியா வல்லமையான மனுஷன், ஆனால் சோர்ந்து போயிட்டார்.
அப்பொழுது அந்த நேரத்தில் தூதனை அனுப்பி அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு போஜனம் பண்ணு. சொல்லுங்க, எழுந்திரு போஜனம் பண்ணு. 2 காரியம். தூதன் வந்து தட்டுறான். அவன் போதும், ஊழியம், என் பிஸ்னஸ் போதும், என் குடும்ப வாழ்க்கை போதும் அப்படின்னு சோர்ந்து போன மாதிரி 26 நீங்கள் சோர்ந்துருக்கலாம். இந்த 26 கர்த்தர் உங்களை தட்டி எழுப்புகிறார். உங்களுக்கு ஒரு நல்ல போஜனத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறார். சங்கீதம் 91:11 அற்புதமான ஒரு நல்ல ஒரு ஆகாரம். ஆமென். இதை சாப்பிட்டீங்கன்னா இந்த 2026 முழுவதும் கர்த்தருக்காக ஓடுவீர்கள். எங்கேயும் பின்வாங்க மாட்டீங்க. எவ்வளவு பைபிள் ஸ்டடின்னு சொல்லி துருபதேசம் வந்தாலும் தடுமாறி பின்வாங்க மாட்டீங்க. கர்த்தருக்காய் நிற்பீர்கள். அந்த சாப்பாட்டு பலத்தால் எவ்வளவு நாள் நடந்தான்? எவ்வளவு நாள்? 40 நாட்களா வனாந்திரத்தில் நடந்தான். ஒரு சாப்பாட்டில் 40 நாள் நடக்கக்கூடிய பலன். இந்த வருடம் நீங்கள் கர்த்தர் அப்படிப்பட்ட நல்ல ஆவிக்குரிய ஆகாரத்தை தருவாராக. உங்கள் வீட்டு சமையல் ரூமை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த வருஷம் ஸ்தோத்திரம். செடிக்குள் முடங்கி கிடக்கிற எலியாவை ஸ்தோத்திரம் வெளியே கொண்டு வந்தார். நீங்களும் இந்த ஆண்டு நீங்கள் முடங்கி போக மாட்டீர்கள். சோர்ந்து படுத்து விட மாட்டீர்கள். வீட்டுக்குள் முடங்கி போக மாட்டீர்கள். நீங்கள் தொடர்ந்து பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து இந்த வருஷம் தொடர்ந்து ஓட கிருபை தருவார். இனி என்னால் சமாளிக்க முடியாது என்று சொல்ல மாட்டீர்கள். என்னால் இது முடியலன்னு சொல்ல மாட்டீர்கள். கர்த்தர் ஒரு பலன் தந்து, ஏன்னா அன்றைக்கு எலியாவுக்கு அந்த சாப்பாட்டில் ஒரு பலன் வந்தது போல எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தும் போது அந்த பலன் உங்கள் மேலே இறங்கி வருகிறது. இந்த பலத்தால் தான் நம்ம குடும்பத்தை நடத்த முடியும். இந்த பலத்தால் தான் பாவத்தை ஜெயிக்க முடியும். இந்த பலத்தால் தான் சத்துருவை போராடி மேற்கொள்ள முடியும். இந்த பலத்தால் தான் ஊழியம் செய்ய முடியும். இந்த பலன் தந்தாதான் பிள்ளைகளை நாம் வளர்த்த முடியும். இந்த பலனை பெற்றுக்கொள்ளுங்க. கரங்களை தட்டி ஆவிலை நிரம்பி, தூதனை அனுப்பி பலப்படுத்தின ஆண்டவர், எலியாவை பலப்படுத்தின ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகிறார். பலத்தால் எழுந்திரு. ராகபா ஷாந்தரபா ரபா கபாலபா. ஹல்லேலூயா. எழுந்திரு, போஜனம் பண்ணு. அதுக்காகவே ஒரு தூதனை அனுப்பினார். சாப்பிடாம சாப்பாட்டு மேலே இஷ்டம் இல்லை, தூக்கம் வர மாட்டேங்குது, முடங்கி இருக்கிற உங்களை கர்த்தர் எழுப்புகிறார். ஹல்லேலூயா. காரணம், அந்த சூழ்நிலையில் அந்த சோர்வுகள் தள்ளாடி கொண்டிருந்த அவனை தூதனை அனுப்பி பலப்படுத்தினது போல இந்த வருடம் தூதனை அனுப்பி நம்மை பலப்படுத்துகிற வருடம். நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை இந்த வருடம் செய்து முடிப்பீர்கள். இந்த வருஷத்துக்குள்ள எல்லாம் முடிச்சிருவீங்க. ஆமென். தொடர வேண்டியதை தொடர்ந்து நீங்கள் செய்ய கர்த்தர் இந்த வருடம் பலன் தருவார். உங்கள் மூலமாய் நடக்க வேண்டிய எல்லாமே இந்த வருடம் நடக்க போகிறது. வேற இன்னொருத்தரை வச்சு இல்லை, உங்கள் மூலமாய் நடக்க வேண்டியதை உங்கள் மூலமாகவே கர்த்தர் நடந்தேற செய்ய போகிறார். அதற்கு வேண்டிய ஸ்ட்ரென்த் தூதன் மூலமாய் கர்த்தர் உங்களுக்கு அனுப்ப போகிறார். இயேசு தேவன். இயேசு தேவன். 100% அவர் ஆண்டவர். ஆனால் இப்பொழுது கெத்செமனே தோட்டத்தில் இருக்கும்போது அந்த வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் விழுந்தது. இப்போ மனுஷனாக இருக்கார். 100% மனிதனாய் இருக்கிறார். நான் எப்பொழுதுமே சொல்லுவேன் 50-50. 50% ஆண்டவர், 50% தேவன். ஏசப்பா காணா ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது அந்த பத்திரிக்கை வாங்கிட்டு அந்த கல்யாண வீட்டுக்கு விருந்தினராய் போகும்போது மனிதன். அந்த தண்ணீரை திராட்சை ரசமாக்கின போது தேவன். லாசரு கல்லறையின் இடத்திலே போய் நிற்கும் போது அழுதாரே, அவர் மனிதன். லாசருவே வெளியவா. தூங்கினவர்கள் எழுந்ததுக்காய் ஸ்தோத்திரம். பொறுத்துறான். வெளியே வந்து ஒரு எட்டி பார்க்குறார். நீ தான் கூப்பிட்றாங்களான்னு. வெளியே வந்தது அது தேவன். எப்பவுமே ஆண்டவர் இப்படி தான் அந்த தன்மை இருக்கும். அப்படி இவர் இந்த மனுஷத்தன்மையில் இருந்ததினால்தான் ஜெபம் பண்ணுகிறார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் துளிகளாய் வருகிறது. முகங்குப்புற விழுகிறார். பலத்த சத்தம். கண்ணீரோடு ஜெபம் பண்ணுறார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் ஆண்டவர், ஆனால் என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தம். நல்ல வார்த்தை கவனிங்க, நல்ல வார்த்தை கவனிங்க.
சிலுவையில் அறையப்பட்டது தான் இந்த பிரசங்கம் பண்ணுவோம். வேதம் சொல்லுகிறது, இந்த சொன்ன உடனே வானத்திலிருந்து ஒரு தூதன் வந்து இறங்கி வந்து இயேசுவை பலப்படுத்தினார். தேவ சித்தம் செய்வதற்கு ஒரு பலன் தேவை. நான் தேவ சித்தம் செய்ய ஒப்பு கொடுத்துருக்கேன்னு சொல்லலாம், செய்ய முடியாதுங்க. தேவ சித்தம் இந்த வருஷத்திலே உங்கள் மூலமாய் நடக்கணும்னா இதற்கு தேவ பலன் உங்களுக்கு தேவை. ஆமென், அல்லேலூயா. தேவ சித்தம் செய்ய ஒப்பு கொடுக்கறது ஈஸிங்க, ஆனால் அதுக்கு ஒரு பலன் வேண்டும் பாருங்க. இந்த வருஷம் தேவ சித்தத்தை உங்கள் மூலமாய் கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பாராக. உங்கள் மூலமாய் ஓடி முடிக்க வேண்டிய ஓட்டத்தை ஓடி முடிக்க கர்த்தர் பலன் தருவாராக. அல்லேலூயா. அது உங்களால் முடியாது. அந்த ஆவியில எவ்வளவு வைராக்கியமாக நீங்கள் இருந்தாலும் சரி, எவ்வளவு பரிசுத்த ஆவியில் நிறைந்திருந்தாலும் சரி, சில காரியத்தை செய்து முடிக்க இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பலன் தேவை. அந்த பலனை இந்த புது வருஷத்தின் ஆரம்பத்தில் கர்த்தர் தருகிறார். நிறைய பேர் தேவ சித்தம் செய்ய முடியாமல் ஸ்டாப் ஆயிட்டாங்க. வருஷத்தின் ஆரம்பத்தில் பொருத்தனை பண்ணினதெல்லாம் நின்று போனது. அப்படி ஜெபிப்பேன், இப்படி வேதம் வாசிப்பேன் அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் எல்லாம் ஸ்டாப். ஏன்னா பலன் இல்லை. தேவ சித்தம் செய்ய ஆசை. இன்றைக்கு தேவ சித்தம் செய்ய கர்த்தர் உங்களை பலப்படுத்த போகிறார். நீங்கள் செய்ய முடிக்க வேண்டியதை செய்து முடிக்க தேவதூதன் வந்து உங்களை பலப்படுத்த போகிறார். அந்த நேரம் யாருமே கூட இல்லாமல் இருக்கலாம். இயேசுக்கு யாருமே இல்லை. தனிமையில் இருக்கிற உங்களை பலப்படுத்துவார். கூட இருந்து ப்ரேயர் பண்ணுகிற ப்ரேயர் பார்ட்னர் யாரும் இல்லை. தனியாக ஜெபிக்க வேண்டிய நிலைமை. நண்பர்கள் இல்லை, ஆவிக்குரிய நண்பர்கள் இல்லை. ஸ்தோத்திரம். உங்களோடு இல்லாமல் அப்படி சிலர் போகலாம். ஆனால் அந்த தனிமையிலும் கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். இதை அறிந்து நீங்கள் இருக்கிற இடத்திலே உங்கள் வியாகுலப்படுகிற அந்த நேரத்தை பார்த்து, கர்த்தர் உங்கள் கண்ணீரை வடிக்கிறதை பார்த்து, தம்முடைய தூதனின் மூலமாய் இந்த வருடம் கர்த்தர் உங்களை பலப்படுத்த போகிறார். அல்லேலூயா. 40 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபித்து தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது இப்பொழுது விசிட் பண்ண ஒருவர் வருகிறார். கவனிக்கிறீங்களா? முடிக்கிறேன். 40 நாள் உபவாசம் இருந்து ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது பாராட்டுவதற்காக அவரை சந்திக்க முதல் ஆள் யார் வந்தா? பிசாசு வரான். அப்போ 40 நாள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கலன்னா பிசாசு என்னெல்லாம் ஆட்டம் ஆடுவான். 40 நாள் உபவாசம் இருந்தே தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஊழியத்துக்கு வரும்போது வந்து நிற்கிறான். 3 சோதனை கொடுத்தான், 3ஐயும் ஆண்டவர் ஜெயித்தார். அந்த டெஸ்ட்ல எல்லாம் அந்த சோதனையெல்லாம் ஜெயிச்சிட்டார். சோதனை முடிந்து உடனே அதுக்கப்புறம் பைபிள் சொல்லுகிறது, தூதன் வந்து அவருக்கு பணிவிடை செய்தான். புரியுதா? சோதனையை ஜெயித்த பிறகு 26ல் நீங்க 25ல் சோதனை ஜெயிச்சிட்டீங்க. ஆமென். 25ல் எவ்வளவு போராட்டம் வந்துச்சு. ஆண்டவருக்காக நிக்கிறீங்களே. ஸ்டான்லி எபினேசர் பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறார். முடியாது, உட்கார முடியாது. 25ல் எத்தனை சோதனை அவங்களுக்கு குடும்பத்தில். இப்படி ஒவ்வொருத்தராக நான் சொல்ல முடியும். ஒவ்வொருத்தருக்கும் வந்த சோதனை தாங்க முடியாத சோதனை. வேற பெண்ணா இருந்தால் என்ன ஆகியிருப்பாங்க, வேற சகோதரனா இருந்தால் என்ன ஆகியிருப்பாங்க. பேப்பரில் படிக்கிறோமே. ஆனால் அருமையானவர்களை, இன்றைக்கு ஆலயத்துக்குள்ளே வந்திருக்கிறீங்கன்னா போன ஆண்டு பல சோதனைகளை ஜெயித்து வந்திருக்கிறீங்க. அந்த சோதனை ஜெயித்த உடனே ஆண்டு தூதனை அனுப்பி பணிவிடை செய்ய வைத்தார். இதே ஜெயிச்சு வந்த உங்களுக்கு இந்த ஆண்டு கர்த்தர் அநேக பணிவிடை செய்கிற தூதர்களை கர்த்தர் தரப்போகிறார். அல்லேலூயா. போன வருடம் 25ல் உங்களை மயக்கி உங்களை ஏமாற்றி தந்திரமாக அலைய வைக்க பார்த்தான். வசனத்தை உங்கள் உள்ளத்திலிருந்து எடுத்து போட்டு உறுதியில்லாத தன்மை கொண்டு வர முயற்சித்தான். தவறான உபதேசங்களை கொண்டு வர முயற்சித்தான். பைபிள் ஸ்டடிங்கிறதுல ரொம்ப நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். பைபிள் ஸ்டடின்ட்டு எங்கேயோ போயிடாதீங்க. ஸ்தோத்திரம். ஆண்டு இந்த வார்த்தை கொடுக்கிறது, அதே பலன் உங்களுக்கு போதும். இப்போ பிசாசு கையில் எடுத்திருக்கிற ஆயுதம் பைபிள் ஸ்டடி, ஆழமான சத்தியம். அப்படி போகிறவர்கள் அவ்வளவுதான். நானும் பார்த்துட்டேன். நம்ம சர்ச்சில் கடந்த நாட்களில் சில பிரச்சனைக்கு அவங்க துணிகரமாய் பலிபீடத்தில் ஏறி ஆட்டம் ஆடினதுக்கு காரணம் அப்படிப்பட்ட பைபிள் ஸ்கூலில் அவர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் சொல்லித்தரான் அதெல்லாம். ஆனால் ஆழமான சத்தியம் அங்கே இருக்கான்.
சபையில் ஆண்டவர் வரமாட்டார், சபைக்கு ஆண்டவர் வரமாட்டார், சபை விட்டு வெளியே வாங்குறான். இதுதான் பைபிள் ஸ்டடியாம். ஆகவே பைபிள் ஸ்டடி என்ற போர்வையில் போய் எங்கேயும் சிக்கி விடாதீருங்கள். ஆண்டவர் உங்களை கிருபையாய் பாதுகாப்பாராக. ஆவில வைராக்கியமாய் இருந்து விசுவாசத்தை காத்து கொண்டு தேவ பலத்தால் சத்துருவை ஜெயிப்பதற்கு இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் உங்களுக்காக தூதனை அனுப்புகிறார். பணிவிடை ஆவிகள் உங்களோடு இருப்பார்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நிறைய தூதர்களை கர்த்தர் இந்த வருடம் அனுப்புகிறார். ஆமென். எல்லாரும் எழும்பி நிற்போம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருப்போம். கர்த்தருடைய பந்தி வருவதற்கு முன்பாக காணிக்கை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். அங்கே நானே நடந்து போக முடியல வெளியே. எப்படியோ நீங்கள் உள்ளே போகாமல் வெளியே நின்று காணிக்கை எடுக்க அன்பாய் கேட்குறேன். ஸ்பீடாக எடுங்க. எடுத்த உடனே கர்த்தருடைய பந்திக்கு ஒரு 8 பேர் வாங்க. ஒரு 8 பேர் உதவி செய்ய வாங்க. Glory to God. Hallelujah. ஒரு பாடல் பாடும்போது ஆண்டுடைய நாம மகிமைக்காக காணிக்கை செலுத்தி தொடர்ந்து அப்படியே ஜெப சிந்தையோடு இருப்போம். ரொம்ப குறுகிய டைம், அதுக்குள்ளே நம்ம எல்லாம் காரியம் செய்து முடிக்கணும். அதிகமான பேச்சு அங்கங்கே வேடிக்கை பார்க்க அமைதலாய் பயபக்தியோடு வேகமாய் காரியங்களை செய்வோம். ஹல்லேலூயா. புதிதாய் வந்திருப்பீர், ஞானசம் எடுக்காதவர்கள் கர்த்தருடைய பந்தி எடுக்க வேண்டாம். இன்னும் 4 பேர் வரணும் கர்த்தருடைய பந்தி கொண்டு போக. இல்லைன்னா இன்னொரு டைம் ரொம்ப நேரம் ஆயிரும். அசூர் அப்பா வாங்க. அசூர் அப்பா, அசூர் அப்பா வாங்க.
ஜீவப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் மனாந்திரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின ஜீவப்பம் இதுவே. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன் என்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வருடத்தின் முதல் பந்தியிலே பங்கு பெற தேவன் நமக்கு கிருபை தந்ததற்காக நல்ல சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல போறீங்க. உங்களை நடத்துகிற தூதர்கள், ஓ ஹalleluya, ஆண்டவர் செய்கிற எல்லாவற்றையும் நினைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு முடிக்க போறீங்க எப்பவுமே. ஆகவே இப்பொழுது சொல்லுங்க, ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கையில் அப்பத்தை உயர்த்தி அவருடைய சரீரத்துக்கு அடையாளமாக இருக்கிற கல்வாரியிலே பிற்கப்பட்ட இயேசுவின் சரீரத்தை உயர்த்தி வைத்து அந்த கொல்கதா மலையிலே சிலுவை உயர்த்தப்பட்டது போல அந்த உயர்த்தப்பட்ட இயேசுவை நோக்கி பார்க்கிறதுக்கு அடையாளமாக இந்த அப்பத்தை உயர்த்தி சத்தமாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களை உயர்த்துவதற்காக நீர் அந்த சூழ்நிலையிலே தள்ளப்பட்டீரப்பா. எங்கள் பாவங்களை மன்னிக்க, எங்களுடைய அக்கிரமங்களை மன்னிக்க நீ 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கு ஜீவிக்கிறபடியால் ஸ்தோத்திரம். யாவரும் சேர்ந்து அவருடைய சரீரமாகிய அப்பத்தை நாம் சேர்ந்து உட்கொள்வோம். இயேசுவின் ரத்தத்துக்கு அடையாளமாயிருக்கிற அவருடைய விலையேற பெற்ற ரத்தமாகிய திராட்சை ரசத்தை நாம் ஸ்தோத்திரத்தோட பானம் பண்ணுவோம். எல்லாரும் கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிப்போமாக, எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஆண்டவரே ஸ்தோத்திரிக்க. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே, ஆவியில ஒரு விடுதலையோட, நெருக்கமான சூழ்நிலை, முழங்கால் போட முடியாத இடம், ஆவியில கொஞ்சம் கூட அங்கங்க அசைய முடியாத சூழ்நிலை, ஆனாலும் இருக்கிற இடத்துல நல்ல கைத்தட்டி உற்சாகமா ஓ ராகா பாபா சந்தரா பாலா தூரியாந்தரா. ஓ இந்த புதிய ஆண்டுக்குள் முதல் ஆராதனையில் இந்த கர்த்தருடைய பந்தியில் எங்களுக்கு ஒரு பாக்கியம் கிடைத்ததே. ஸ்தோத்திரம். ஹalleluya. ஷகபரந்தரபா. ஆவியில கடிகூறுவோம், தேவ பிரசன்னத்தால் நிரப்பப்படுவோம். ஜீசஸ். பாஸ்டர் ஜெபம் பண்ணுவாங்க. எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான ஆராதனை முடிவு நேரத்திற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் எங்களை கொண்டு வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வருஷத்தின் முதல் ஆராதனையில் கலந்து கொள்ளவும், உம்மை ஆராதிக்கவும் ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை கேட்கவும் ஆண்டவரே, திருவிருந்தில் கலந்து கொள்ள எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி அப்பா. நீர் எங்களுக்கு நல்லவராக கிருபையுள்ள தேவனாயிருந்து எங்களை வழி நடத்தி வந்தீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி. தொடர்ந்து எங்களை நீர் நடத்த போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். உமது கரத்தில் எங்களை அர்ப்பணித்து இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். தேவ தூதர்களுடைய பணியை குறித்து நாங்கள் இன்றைக்கு தியானித்தோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்களுக்காக நீர் வைத்திருக்கிற தேவ தூதர்களுக்காக ஸ்தோத்திரம். அவர்கள் எப்பொழுதும் எங்களுக்கு பணிவிடை செய்து எங்களை தாங்கி நடத்துகிறதற்காக நன்றி.
ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். எப்படியெல்லாம் அவர்களுடைய பணி இருக்கிறது என்பதை வேதத்திலே நாங்கள் பார்க்குறோமே ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் நீர் அதை அவர்களுக்கு கொடுத்து தைரியப்படுத்தி உற்சாகப்படுத்தி பிரயாணத்தில் கூட இருந்து வழி நடத்த ஆண்டவரே, அவர்கள் மூலமாய் எங்களுக்கு தருகிற பேலன்ஸ் சுகம் ஆண்டவரே, எல்லாவற்றுக்காக நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தொடர்ந்து எங்கள் சபைக்கும் எங்களுக்கும் கொடுத்த நல்ல ஆண்டவரே தேவ தூதர்களுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பணிவிடை ஆவிகளாய் கர்த்தர் அவர்களுக்கு எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர், உமக்கு நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, அவர்களை எங்களோடு இருந்து நடத்துவதற்கு இடம் கொடுக்க எங்களுக்கு கிருபை தாங்க. எங்களுடைய சுய விருப்பத்தின்படியெல்லாம் நடக்காதபடி தகப்பனே ஆண்டவரே, ஸ்தோத்திரம். தேவ சித்தத்துக்கு நடக்க ஆண்டவரே தேவ தூதர்கள் எங்களுக்கு ஆண்டவரே பணிவிடை ஆவிகளாய் இருந்து எங்களை நடத்தும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீரே தொடர்ந்து நடத்துங்கப்பா. நம்முடைய பிள்ளைகள் கொடுத்து தான் சோம்பாகங்கள் காணிக்கைகள் அவைகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவர். அவை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வருஷத்தின் துவக்கத்திலே வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறதுக்காய் நன்றி. இந்த வாரம் முழுவதும் உங்கள் பிரசன்னம் ஒவ்வொரு குடும்பத்தோடு இருந்து நடத்தட்டும் ஆண்டவரே, நடத்தட்டும் ஆண்டவரே. உன் பாதம் கல்லில் இடராதபடி அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று சொன்னது போல ஆண்டவர் எமக்கு நன்றி. தேவ தூதர்கள் இங்கே ஏந்தி தப்புவித்து விடுவித்து காக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம். அது கரத்தில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, தொடர்ந்து நடத்துங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிங்க. அவருடைய வேலை ஸ்தலங்கள், போக்குவரத்து, குடும்ப வாழ்க்கை, படிப்பின் காரியங்கள், வேலை ஸ்தலங்கள், வயதான பெற்றோர்கள் எல்லாரையும் நாங்கள் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. அற்புதங்களையும் அதிசயங்களையும் காணும்படி செய்வீராக. உம்முடைய திருக்கரம் ஒவ்வொருவர் மேலும் தங்கி இருக்கட்டும் ஆண்டவரே. அடுத்த வாரம் வரும்போது ஆண்டவரே உற்சாகத்தோடு தேவ சமூகத்தில் வந்து உம்மை ஆராதிக்க உதவி செய்யுங்க. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்கப்பா, உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இந்த முதல் ஆராதனை கர்த்தருடைய பந்தியில் பங்கு கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடும் ஆண்டுடைய வருகை மட்டும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமென். தூதர்கள் உங்களோடு வருகிறார்கள். சந்தோஷமா போங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். God bless you.